அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்வைக்கு போட்டாதான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில் கௌரவமா ஒரு துண்டை பையில போட்டு ரகசியமா அவங்க டேபிளில் வச்சுட்டாருன்னா அதான் அதுக்கு முறையாக இருக்கும்னு கேட்டறிவு. இல்லைன்னு சொல்ல நாங்கள் நாளை தந்துடுவாங்க. நன்றி. மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர். போதும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே இடைஞ்சலாக்கு. அது முன்னால ஏதாவது செய்தா பின்னால வரும். காலையில நீங்க செய்ததுதான் எல்லாரும் செய்வாங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் உங்க இடத்துல இருந்து. ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 குடியரசு தினம், சுதந்திர தினம். அன்னைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க. அவங்க மட்டும் குத்தி இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. ஆகையினால என்ன செய்வாங்கன்னா எல்லா பையனுக்கும் கொடுப்பாங்க. அப்போதான் சுதந்திர தினம் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்வைக்கு போட்டாதான்னு பார்த்தேன். ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில் கௌரவமா ஒரு துண்டை பையில போட்டு ரகசியமா அவங்க டேபிளில் வச்சுட்டாருன்னா அதான் அதுக்கு முறையாக இருக்கும்னு கேட்டறிவு. இல்லைன்னு சொல்ல நாங்கள் நாளை தந்துடுவாங்க. நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவே தலை என்று சொன்ன ஐயன் வள்ளுவருக்கும் முதலாக வேளாண்மை பல்கலைக்கழகத்தை தொடங்கியவரும் களம் காண்பான் வீரன் என்றால் நெற்களம் காண்பான் உழவன் மகன் என்று பாடியதோடு ஆட்சிக்கு வந்த 5 முறையும் உழவர்களுக்காகவே ஆட்சியை நடத்திய தமிழ் தலைமகனாம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு ஆண்டில் அவரை வணங்குகிறேன். அத்தகைய முத்தமிழ் அறிஞரின் முன் வளர்ந்த முதல்வரே, ஆட்சி பொறுப்பேற்று அனைவரின் மனதை வென்றதோடு 40 வென்றெடுத்து மக்கள் முதல்வனாய் வலம் வரும் எங்கள் இதயமே, மக்களின் இதயமே, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நீங்களே நாங்கள் வணங்கும் இயற்கை. வாழையடி வாழையாய் வந்து உதித்து ஆலமரம் போல் நிழல் கொடுத்து செங்கரும்பு போல் வாய் இனித்து செந்நெல் போல் வயிறு நிறைத்து முக்கணியை போல் சுவை கூட்டி காய்கறிகளின் அத்தனை வைட்டமின்களையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நித்தமும் வழங்கி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, நிலம் மட்டுமல்ல நித்தமும் ஒளியும் உதய சூரியனும் நீங்களே. உங்களுக்கு எனது சூரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.